இப்போ புதுசா வந்துகிட்டு இருக்க அனபாலிக் ப்ராடக்ட்லாம் 1 ml-க்கு 600 மில்லிகிராம் 700 மில்லிகிராம் டோசேஜஸ்ல வந்துகிட்டு இருக்கு. மெகா பல்க்கு, ஹல்க் பல்க்கு, இந்த பல்க்கு, அந்த பல்க்கு, இந்த மாதிரி அதிகமா இருக்கிற டோசேஜஸ் இந்த 19 18 இயர்ஸ்ல ஏஜ்ல இருக்க இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு பல்க் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹெல்த்தியா இருக்கோ ஹெல்த்தியா இல்லையோ இந்த அளவுக்கு டோசேஜஸ் வந்து நீ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணனா லிட்ரலா வாயில அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுல வேற இன்னொரு ஒரு மட்டமான கான்செப்ட் வேற ஒன்று வச்சுன்னு இருக்காங்க. நான் 3 மாசத்துக்கு பிடிஸ் எடுத்து என்ஹான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மசில் குரோத்தை நான் நேச்சுரலா வந்து பிபிடி பண்ணி மெயின்டைன் பண்ணிப்பேன். இங்க பிபிடிக்குமே பிசிடிக்குமே கூட ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்னா என்ன, போஸ்ட் சைக்கிள் தெரப்பினா என்ன அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸே தெரியாம என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. நீங்க நேச்சுரலா இருங்க, நீங்க என்ஹான்ஸ்டா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போற, உன் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ண போற அப்படின்னா அங்க நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கு, நீ எது எடுக்க போற, எதனால எடுக்க போற, நீ இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணனா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போற அப்படின்றது அட்லீஸ்ட்